மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று பீகார்ல என்ன சொன்னார்னா, பீகார் மக்களை கீழ்த்தரமாக பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம், பாகுபாடோடு பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழர்னு சொல்லல. இன்று நாங்கள் சொல்கிறோம், என்னமோ தமிழர்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக இருக்கிறவங்க பாதி பேர் தமிழர்களே கிடையாது. நீங்க வேணா கணக்கெடுத்து பாருங்க. எத்தனை எம்பிக்கள்ல எத்தனை பேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பச்சை தமிழர்கள் எத்தனை பேர் எடுத்து பாருங்க. நாங்க அப்படி வேறுபடுத்தி பார்ப்பதே கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் பீகாரி. நேரு என்ன சொன்னார்? கே நேரு, பீகாரிகள் அறிவில்லாதவர்கள், அறிவற்றவர்கள், அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வேலையை அவங்க பறித்துக் கொள்கிறார்கள் என்று கே நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு. தயாநிதி மாறன் என்ன சொன்னார்? சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார்? இன்னைக்கு பீகார்காரங்க கிளீன் பண்ணி டேபிள் துடைக்கதான் லாய்க்கானவர்கள், பாத்ரூம் கழுவுறதுக்கு லாய்க்கானவர்கள் இப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? பாராளுமன்றத்துல போய் நாம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல கோமூத்திரம் குடிக்கிற மாநிலங்கள்னு சொன்னீங்களா இல்லையா? ஆக நீங்க வேற்றுமைப்படுத்தி அவர்களை பீகார்னா பான் பராக்கு விற்கிறதுக்கு தான் அவன் ஆகும், அவனுக்கு அறிவே இல்லை சொன்னது யாரு? எல்லாம் சரித்திரத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆக திமுக தான் சொன்னார். உடனே தமிழர்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். திமுக மீது வைக்கப்படும் விமர்சனம் திமுக மீது தான் வைக்கப்படுகிறது, தமிழர்கள் மீது அல்ல. தமிழ் மக்கள் அந்த பீகாரி மக்களோடு ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர்ல பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க, அவர்களை எல்லாம் இணைத்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை வேற்றுமைப்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழர்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லல. தமிழர்கள் வேற்றுமை பாதிக்கிறார்கள், வேற்றுமையாக நடத்துகிறார்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லல. திமுகவும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்ற உண்மையை பதிவு செய்திருக்கிறார். உங்கள் அமைச்சர்கள் இப்படி பேசி இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லுங்க.